ஹாய் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஐவிஎஃப் டாபிக் பற்றி தான் இந்த இன்டர்வியூவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐவிஎஃப் டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் அதுக்கு பின்னாடி இருக்குது, நிறைய லீகல் டேர்ம்ஸும் இருக்குது. ஸோ இந்த இன்டர்வியூ மூலிமா அது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்ஷாயினி மேம் ஃப்ரம் எம்ஜிஎம் ஹெல்த் கேர். வணக்கம் தாக்ஷாயினி மேம், எப்படி இருக்கீங்க? நமஸ்தே, நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். மேம், நம்ம இந்த இன்டர்வியூ வந்து குறிப்பாக நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸே க்ரியேட் பண்ண போகுது. பிகாஸ் வந்து நம்ம யூடியூப்பை திறந்து குறிப்பாக ஹெல்த் டிப்ஸ் பற்றி பேசும்போது வந்து நிறைய மிஸ்லீடான டாபிக்ஸ்லாம் போயிடுது மேடம். ஸோ இந்த இன்டர்வியூவில் நம்ம அது எல்லாமே வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்க போகுது. பர்டிகுலர்லி we are going to discuss about IVF மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐவிஎஃப்னா என்ன மேம், அண்டு நேச்சுரல் ப்ரெக்னென்சியோட ஐவிஎஃப் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது மேம்? ஐவிஎஃப்னா இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ ஐவிஎஃப்னா என்னங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐவிஎஃப் எங்கே நம்ம அது உபயோகப்படுத்துகிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ இன்ஃபர்டிலிட்டிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், குழந்தையின்மை. எஸ். ஸோ இப்போ நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா எங்கர் ஜெனரேஷனில் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் ஒரு ஃபேமிலி இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஓகே. இப்போது நீங்களே பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் கூட நிறைய இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மேபி 10-15 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பர்ஸில் இருந்துருக்கும் அது. ஸோ எதுக்காக இவ்வளோ இருக்குன்னா அந்த அளவுக்கு நீட் அதிகமாகிட்டுருக்கு, அந்த அளவுக்கு இன்சிடென்ஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி அதிகமாகிட்டுருக்கு. ஓகே. ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு என்னன்னா, இப்போது கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருஷமாக குழந்தைக்காக அவங்க தாம்பத்திய ஜீவனத்தில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது குழந்தை நிற்கலை அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு ஒரு சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு டயக்னோசிஸ் ஆகும். ஓகே. ஸோ இதில் வந்து இன்ஃபர்டிலிட்டிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இட் மைட் பி ப்ரைமரி, அதாவது நிறைய வருஷம் ட்ரை பண்ணியோ ஒரு தடவையும் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கலாம் அந்த பெண்மணி. இல்லை ப்ரெக்னன்சி ஆகிட்டு அவங்களா வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் அபார்ஷன்ஸ் ஆகிருக்கலாம், ஆர் ஒரு சைல்டை வந்து அவங்க இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு தேர்ட் மந்த் ஆகட்டும், 8th மந்த் ஆகட்டும், தே மைட் நாட் ஹவ். ஸோ இதுக்கு வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸில் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பேசிக்காக நிறைய வாட்டி நம்ம அட்வைஸ் கொடுத்தாலே தே மைட் கெட் ப்ரெக்னென்ட் ஆல்சோ. ஸோ ஹையர் எண்ட் லெவல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஐவிஎஃப் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரீட்மெண்ட். ஸோ இன்வெட்ரோ ஃபர்டிலைசேஷனில் நாங்கள் வந்து இது லேபரேட்டரியில் வந்து இந்த கேமைட்ஸ் எடுத்து அந்த லேபில் வந்து அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை கர்ப்பப்பைக்குள்ளே நம்ம மறுபடியும் செலுத்துறது தான் ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். டாக்டர், இப்போது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே அது பரவலாக மக்கள் மத்தியில் போகாத வரைக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும் அதை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சக்ஸஸ் ரேட் தான் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்கும். ஸோ ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் எத்தனை இயர்ஸாக போயிட்டுருக்கு மேடம்? சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குது மேடம்? ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது புதுசு கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு ஐவிஎஃப் சைல்டே வந்து 1970s இட் வாஸ் பார்ன். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி நோன் சப்ஜெக்ட். ஓகே. பட் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி சக்ஸஸ் ரேட்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். ஓகே. அண்ட் நம்பர் ஆஃப் ஹாப்பி கப்புள்ஸ் ஆர் டெஃபினெட்லி மோர். ஓகே. ஸோ இது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா, நிறைய இப்போது ரீசர்ச் போயிட்டே தான் இருக்கும், வேர்ல்டு ஓவர் ரீசர்ச் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய டெக்னிக்ஸ், மெத்தடாலஜிஸ், நிறைய எக்விப்மெண்ட்ஸ் அண்ட் மீடியாஸ், ஹார்மோன்ஸ், நாங்கள் யூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் வந்து மோர் அண்ட் மோர் பியூரிஃபைட் ஃபார்ம்ஸில் ஆர் ரிகாமினன்ட் ஃபார்மில் அந்த மாதிரி வித் லெஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வர இப்போ நவ் நமக்கு சக்ஸஸ் ரேட் வாட் யூஸ் டு பி ஒரு 25%. ஐவிஎஃப் பண்ணால் ஒரு 25%, 4 பேரில் ஒருத்தருக்கு தான் குழந்தை நிற்கும் ஆர் ப்ரெக்னன்சி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு அவங்க டெலிவரி பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 70% we are able to get good success rate. 70 and above கூட சில டைம் we are able to get. ஓகே.
டாக்டர் இப்போ 20 to 70 வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு ஹாப்பி சைடாக தெரிஞ்சாலும் இன்னொன்று என்ன சொசைட்டி வந்து இன்னும் வந்து ஐவிஎஃப் அக்செப்ட் பண்ணுறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து குழந்தை வந்து அவங்களுக்கு லேட் ஆகுது, அந்த கப்பலுக்கு லேட் ஆகும்போது அந்த அவங்கள சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களாம் எப்படி அவங்கள பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலாக இவங்க அஃபெக்ட் ஆகிற மாதிரி நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ சொசைட்டி எந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் இதுக்கு இருக்குது மேடம்? கரெக்டு. ஏன்னா இன்ஃபர்டிலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ சோஷியல் ப்ராப்ளம் மாதிரி. ஓகே. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க பிளான் பண்ணலைன்னா கூட அவங்களுக்குள்ளே அவங்க சுற்றிலும் இருக்கிற அந்த ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து ஒரு கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா என்ன விசேஷங்கிற மாதிரி கேட்குற மாதிரி தான் ஒரு நம்ம கல்ச்சர் சொசைட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நேச்சுரலி தே ஆர் புஷ்ட். எஸ். ஸோ சிலர் வந்து இப்போது சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஆஸ் எ டாக்டர் நான் ஒரு 42 இயர்ஸ்க்கு மேலே ஐ பீன் ப்ராக்டிஸிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் சீன் லாட்ஸ் ஆஃப் சேஞ்ச். முதல்ல வந்து ஆஸ் எ ஃபேமிலி எல்லோரும் வருவாங்க. ஒரு 1 இயர் கூட ஆயிருக்காது. ஆஸ் எ ஃபேமிலி அப்பா அம்மா, அந்த சைடு அப்பா அம்மா எல்லாருமே வருவாங்க, இன்னும் குழந்தை நிற்கலை அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட தாட்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். they come telling us we don't want to plan now. ஒரு எங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகட்டும் டாக்டர் அந்த மாதிரி. they'll already be 30. ஒரு 30+ இருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு வேண்டாம், வாட் ப்ரிகாஷன் ஐ ஷுட் டேக்குங்கிற மாதிரியும் இருக்கும். 50-50. ஐ கான்ட் டெல் எவ்ரி ஒன் டஸ் தட். பட் சிலர் ப்ரீநேட்டலுக்கு வாட் ஷுட் ஐ டேக், ஐம் பிளானிங் ஃபார் எ ப்ரெக்னன்சி, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. பட் த ஆப்போசிட்டில் வந்து தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ டெல் தட் இப்போதுக்கு நான் பிளான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல்ஸ். நிறைய பேர் வந்து யங்கர் ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா லைக் தே ஆர் மோர் ஆக்குபேஷன் ஓரியன்ட், ஜாப் ஓரியன்ட், ஜாப் செக்யூரிட்டிக்காக அவங்க அதை ஃபஸ்ட்டு தான் அவங்க பார்த்துக்கிறாங்க, ஆர் தேர் நீட்ஸ். நான் என்னோட ப்ரியாரிட்டிஸ் வந்து வேறு இருக்கு, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இருக்குது. இப்போ கூட சோஷியல் ப்ரெஷர்ஸ்க்காக நிறைய கப்புள்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் நோக்கி வர்றது, இல்லை ஃபஸ்ட் ஒரு 1 or 2 மந்த்ஸில் ட்ரீட்மெண்ட்டில் பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி ஆகலைன்னா இமீடியட்டாக டாக்டர்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போகிறது, ஆர் கோயிங் ஃபார் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுன்னு வர்றதும் இருக்கும். ஐவிஎஃப் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து வி ஆர் இன் டு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஃபார் அ லாங் டைம், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் இனிஷியலி ஹூ ஹேஸ் டு பி ட்ரீட்டட் ஹவுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா வர்ற இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டும் நம்ம ஐவிஎஃப் கொடுக்க போகிறதில்ல, ஒரு ஐவிஎஃப் அட்வைஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ சம் ஆஃப் தெம் நீட் பேசிக் எஜுகேஷன். பேசிக் எஜுகேஷன்னா லைக் எந்த நாள்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தால் குழந்தை நிற்குங்கிறதும் நிறைய பேருக்கு அட்வைஸ் இல்லாமல் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் மொபைல்ஸில் வந்து they see so many things and all. அது சம் ஆஃப் தெம் நோ, பட் எல்லா பாப்புலேஷன்லையும் அது தெரிஞ்சிருக்காது. சிலர் அந்த மாதிரி, சிலருக்கு வந்து they might have problems, polycystic ovaries, endometriotic cyst in women, அதெல்லாம் வந்து விமனில் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ அது பார்த்துட்டு நாங்கள் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் மேல் இன்ஃபர்டிலிட்டியும் இப்போ நிறைய இருக்குது. முதல்ல ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை என்னன்னா அந்த பொண்ணு தான் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. the male partner might not be subjected to many tests also, அந்த மாதிரி. பட் இப்போது we see them as a couple. இப்போது நிறைய டாபிக் வந்து ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்காக அந்த விஷயங்கள் வந்து லேட் பண்ணுறதுனால வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? லேட்டுங்கிறது எப்போங்கிறது நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த உமனுக்கு வந்து ஒரு ஷீஸ் ஒன்லி 22 இயர்ஸ் ஆர் 23 இயர்ஸ், அது வந்து நம்ம லேட்டுன்னு எடுத்துக்க முடியாது. பட் அதே வந்து கல்யாணம் ஏஜே வந்து 30 தாண்டி போச்சுன்னா மேபி நம்ம தே ஷுட் திங்க் ஆர் பிளான் early. ஓகே மேடம், அந்த ஏஜ் கேட்டகரி பற்றி பேசும்போது எதுதான் மேம் ரைட் ஏஜ்? அக்கார்டிங் டு லீகல் இது பார்த்தீங்கன்னா கேர்ள் ஷுட் பி மோர் தென் 18 இயர்ஸ். ஓகே மேடம். பாய் ஷுட் பி மோர் தென் 21 இயர்ஸ். ஸோ தட் இஸ் இந்தியன் மேரேஜ் ஆக்ட். பட் மேபி இப்போ இருக்கிற எங்கர் children or ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் எஜுகேஷன் வந்து ஒரு 23,
22 to 23. ஈவன் இஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஆகணும்னு கூட அவங்களோட ஏஜ் வந்து 22 23 ஆகும். ஸோ பெண்களில் வந்து ஐ ஃபீல் 23 அண்ட் அபவ் ஆர் 23 to 28 இஸ் த பெஸ்ட், ஆர் அட்லீஸ்ட் 30க்குள்ளே இஸ் பெஸ்ட். பிஃபோர் 30 இஸ் பெஸ்ட். மென் மேபி another few years கூட நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் மேபி அவங்க வந்து தே மைட் பிளே அ பிகர் ரோல் இன் த ஃபேமிலிங்கிறது ஒன்று இருக்குது. ஆர் தே மைட் டேக் அ லிட்டில் லாங்கர் டைம் ஜாபில் செட்டில் ஆகிட்டோ அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது 30 இஸ் மேபி டேக்கன் அஸ் த ரைட் ஏஜ். பிளானிங் ஃபார் ப்ரெக்னன்சி நான் சொல்கிறது. பிளானிங் ஃபார் ப்ரெக்னன்சி. யா. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு உமன் வந்து எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் மேடம் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி? பொதுவாகவே ப்ரெக்னன்சி பிளான் பண்ணணும்னு சொன்னால் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இண்டிவிஜுவல் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நார்மலாக அவங்க வந்து ஹெல்த் ரிலேட்டட் திங்ஸ் லைக் டயட் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். ஹெல்தி டயட் லைக் லுக் இப்போது வந்து எப்படி இருக்குன்னா வீட்டில் குக் பண்ணுறத விட வெளி ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறது அந்த மாதிரி. எஸ்பெஷலி நியூக்ளியர் ஃபேமிலிஸ். இப்போது ஃபேமிலியோடு இருந்தாங்க, அப்பா அம்மாலாம் இருக்காங்கன்னா they are talking, I mean they are doing some work, each one is doing some work, food நல்ல home cooked food யூஸ் பண்ணுறோம். பட் when it comes to nuclear families, ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய வாட்டி அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஃபுட் குக் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப இட் இஸ் பிகமிங் டிஃபிகல்ட். ஸோ அப்படி இருக்கும்போது தே கோ ஃபார் குக் ஃபுட், அவுட் சைட் ஃபுட். ஸோ அதில் வந்து நியூட்ரிஷன் கொஞ்சம் குறைபாடு இருக்கும். they have to look into the, so at least அந்த சமயத்தில் they have to take some multivitamins, multiminerals அந்த மாதிரி. Lots of vegetables or fruits or salads அந்த மாதிரி எடுத்துக்கலாம், easy to make. So diet is a very very important thing. Yes. And eating too much of junk food, too much of oil cook பண்ண food, deep fried food எல்லாம் வந்து is not good on a longer health இது பார்க்கும்போது. Exercise is very very important. Yes. One more thing is very important, psychologically you should be prepared also. So psychological or preparedness இருக்கிறது ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈவன் மோர் ஃபார் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஐவிஎஃப். ஓகே. இப்போ ஹெல்த் செக்அப் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஹெல்த் செக்அப்லாம் எடுத்துக்கணும் மேடம்? ஹெல்த் செக்அப் எந்த மாதிரிலாம்? காமன்லி கப்பிள் வந்து ஐவிஎஃப்காக நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது பேசிக் டெஸ்ட் எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ரொட்டீன் பிளட் டெஸ்ட், மேன் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமா அவங்களோட ரொட்டீன் பிளட் டெஸ்ட்ஸ், சுகர்ஸ் இருக்கா, ஏன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் கண்டிப்பாக சுகர், ஹைப்போதைராய்டு, தைராய்டு ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணியிருப்போம். தென் விமனில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்ஹெச்ன்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் டெஸ்ட், ஆன்டி முலேரியன் ஹார்மோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோனோட லெவல் வந்து ரொம்ப லோ இருந்ததுன்னா those are the candidates or those are the women who require IVF earliest. ஏன்னா அது ஏஎம்ஹெச் ஹார்மோன் வந்து ஓவரியில் இருக்கிற ரிசர்வ் பற்றி சொல்லுது. ஸோ இந்த ஓவரியில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்ஹெச் ஆஃப் 2 to 4 இஸ் பேசிக்கலி அ நார்மல் வேல்யூ ஃபார் 30 years, வித்தின் 30 years old womenனா. இஃப் இட் இஸ் லெஸ் தென் 1 வந்ததுனாலே தட் மீன்ஸ் டு சே அவங்களோட ஓவரிஸ் வந்து ஆல்ரெடி இஸ் லூசிங் தேர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இட் மைட் பி அது வேறு காரணத்தினால கூட இருக்கலாம், சம் எண்டோமெட்ரியாசிஸ் ப்ராப்ளம்னாலே இருக்கலாம், இல்லை ரொம்ப யங் ஏஜில் அவங்க வந்து மெனார்கே அட்டைன் பண்ணதுனால அந்த பருவ காலம் வந்து ரொம்ப ஏர்லியராக 10 yearsலலாம் கூட சில சில்ட்ரன் தே அட்டைன் மெனார்கே. ஸோ அப்போது இருக்கிறவங்களுக்கு பை 25 or 28 years she might be losing her eggs. Maximum reserve of the eggs வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். So that is also one more important thing. Mainly scans, மென்ல வந்து செமன் அனாலிசிஸ் அண்ட் ரொட்டீன் பிளட் டெஸ்ட். ஸோ ரொம்ப அதிகமாக டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஐவிஎஃப் கொண்டு போகணும்னு இல்லை. தோஸ் ரிலேட்டட் டு ஜென்ரல் ஹெல்த் அண்ட் தோஸ் ரிலேட்டட் டு த gametes, like looking into the ovarian sideல நம்ம ஸ்கேன் அண்ட் ஏஎம்ஹெச், செகண்ட் டேல எத்தனை எக்ஸ் இருக்குது இந்த மந்த்ங்கிறது பார்த்துக்குவோம் எப்போவுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு. மேலில் வந்து இட் இஸ் தி செமன் அனாலிசிஸ். மேம் அப்போது ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும்? ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டோட ப்ராசஸ் எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் மேடம்?
ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற கப்பலுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கவுன்சிலிங் செஷன் கொடுப்போம். ஸோ பிகாஸ் நிறைய பேருக்கு ஐவிஎஃப்னாலே என்னமோ அது ரொம்ப ஒரு டஃப்பான ட்ரீட்மெண்ட், நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, என்னோடய உடம்பு இல்லை என்னோடய ஃபிகரை மாறிடும் அதுக்கப்புறங்கிற மாதிரி ஒரு ராங்கான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. மெனி பீப்புள், அதாவது நிறைய இந்த ஆன்லைன் அவங்க படிக்கும்போது நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக ஒப்பீனியன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒப்பீனியன்ஸ்னால த கப்புள் ஹூ கம் ஃபார் ஐவிஎஃப் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் வருவாங்க. ஓகே, வெதர் டு டேக் த ட்ரீட்மெண்ட், என்னோட ஹெல்த் எப்படி இருக்கோ, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தருக்கு சுகர் வந்துடுச்சா, இது பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஒபீஸ் ஆகிட்டாங்களாங்கிற மாதிரி. பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ நோ வாட் ஹாஸ் சேஞ்ச்ட் ஓவர் 1970 இப்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ மெனி மாடிஃபிகேஷன், எல்லாமே வந்து டு ஹெல்ப் த கப்புள் ஹாவ் அ ப்ரெக்னன்சி மோர் சேஃப்லி அந்த மாதிரி. ஸோ த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மந்த் நாங்கள் ஐவிஎஃப் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா, செகண்ட் டே அந்த லேடிக்கு வந்து ஸ்கேன்ஸ் பண்ணுவோம், சில ஹார்மோன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் டே அன்றைக்கி ஸ்கேனில் எத்தனை எக்ஸ் ஃபார்ம் ஆகலாம் இந்த மாதத்துக்குங்கிறது ஒரு ரஃபான ஒரு நம்பர், ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம், அது பார்த்துக்குவோம். பார்த்துட்டு அவங்களோட ஏஎம்ஹெச் ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஏஎம்ஹெச்க்கும் அந்த ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்டுக்கும் எவ்வளோ டோஸ் மெடிசன் கொடுக்கணும் இந்த பர்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ தட் வி கால்குலேட். அன்றைக்கி செகண்ட் டேலேருந்தாவே இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி ஐவிஎஃப்பில் பார்த்திங்கன்னா வி கிவ் இன்ஜெக்டபிள் ஹார்மோன்ஸ் ஃபார் அபவுட் 10 days, ஆவரேஜ் 10 days. சிலருக்கு 8 days கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு 11 to 12 days கூட இருக்கலாம். ஸோ வி கிவ் த இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் பீரியாடிக்கலி அவங்கள ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த ஃபாலிக்கல்ஸ் நாங்கள் பார்த்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே வளருதாங்கிறது தேல் கம் ஃபார் ஸ்கேன்ஸ், அவ்வளோது அவுட் பேஷண்ட்டாக வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மீன் டைம் அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு வேண்டிய ஏன்னா அந்த 10 days இன்ஜெக்ஷன் கொடுத்த பிறகு நாங்கள் அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்துட்டு எக் பிக்கப் பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான சில இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும், இல்லை ஒரு அனஸ்தெட்டிஸ்ட் பார்க்க வைக்கிறதாகட்டும், எவ்ரி திங் வில் ஹேப்பன் இன் பிட்வீன். ஃபார் த மேல் பார்ட்னர் அவங்களுக்கு வந்து பேசிக் டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா ஒரு சாம்பிள் மட்டும் ஃப்ரீசிங் கொடுக்க சொல்லுவோம். ஓகே. பட் ஆன் த எக் பிக்கப் டே கண்டிப்பாக ஃப்ரெஷ் சாம்பிள் கொடுக்க சொல்லுவோம். ஸோ ஃப்ரெஷ் ஆன் த எக் பிக்கப் டே பேஷண்ட் வந்து ஹஸ் டு கம் இன் அன் எம்டி ஸ்டமக். ஸோ மைல்டு அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அனஸ்தீசியா கொடுத்து டிரான்ஸ்வெஜைனலாக நம்ம வந்து எக் பிக்கப் பண்ணுற மாதிரி. ஸோ ஒன்ஸ் எக் பிக்கப் இஸ் டன், மற்ற வேலையெல்லாம் வந்து எங்களோட சயின்டிஃபிக் டீம் வந்து லேபரேட்டரியில் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக் அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு தே வில் டூ த ஐவிஎஃப் ப்ரோட்டோகால், தட் இஸ் அந்த கன்செப்ஷனுக்கு தேவையான அந்த பிளேட்ஸில் வந்து எக் அண்ட் ஸ்பெர்ம்ஸை வந்து இது பண்ணுவாங்க. தட் இஸ் கன்வென்ஷனல் ஐவிஎஃப்னு சொல்லிட்டு. இல்லை ரொம்ப ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மி இருக்கிறவங்களுக்கு தே டூ த ஸ்பெர்ம் ப்ரிப்ரேஷன் ஆல்சோ. ஸோ அந்த ப்ரிப்பேர்ட் ஸ்பெர்மில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்பெர்ம்ஸ் பிக் பண்ணிவிட்டு அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது. தே கேன் பிக் த பெஸ்ட் ஸ்பெர்ம்ஸ் அவுட் ஆஃப் தி கிவன் ஸ்பெர்ம் சாம்பிள். ஸோ அந்த ஸ்பெர்ம் எடுத்துகிட்டு ஒரு எக்குக்குள்ளே ஒரு ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. திஸ் மெத்தட் வி கால் இட் அஸ் ICSI, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் பண்ணிவிட்டு தே கீப் த எம்ப்ரியோஸ் இன் த இன்குபேட்டர். இன்குபேட்டர்ங்கிறது வந்து இட் இஸ் லைக் அ கேட்ஜெட். அதுக்குள்ளே இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா இட் வில் மிமிக் த யூட்ரைன் ஊம், லைக் தி ஹியூமன் ஊம்பை வந்து யூட்ரஸுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த நேச்சுரல் கேஸஸ் லெவல்ஸ், டெம்பரேச்சர், அந்த ஹியூமிடிட்டி எல்லாமே வந்து இட் வில் மிமிக் தட், எக்விப்மெண்ட் வில் மிமிக் தட். ஸோ நம்ம எம்ப்ரியோஸ் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே அந்த டியூப் அண்ட் கர்ப்பப்பைக்குள்ளே உள்ளே இருக்கும்போது எப்படி டெவலப் ஆகுதோ சேம் டெவலப்மெண்ட் வில் ஹேப்பன் இன் தட். ஸோ ஒன்ஸ் தட் டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ், 3rd day 5th day வரைக்கும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ரியோஸை நாங்கள் யூஸ்வலி இப்போ பண்ணுற மெத்தட்ஸில் வந்து ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ரொம்ப கம்மி பண்ணுறோம். ஸோ வி டூ ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பை day 5 இருக்கிற பெஸ்ட் எம்ப்ரியோஸை வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுறாங்க.
ஃப்ரீசிங் இஸ் -190 டிகிரிஸில் வந்து அதை ஒரு ஃப்ரீஸ் பண்ணி ஒரு க்ரையோடாப்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஸ்மால் கேட்ஜெட்ஸ் டியூபிங்ஸ் மாதிரி இருக்கும், அதில் டியூப் பண்ணிவிட்டு லிக்விட் நைட்ரோஜன் ஜார்ஸில் போட்டு விட்டுருவாங்க. ஸோ சப்சிக்வெண்ட் சைக்கிளே ஏன் அந்த சைக்கிளில் நம்ம வந்து எம்ப்ரியோ வைக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். பண்ணிகிட்டு இருந்தோம் முதல்ல, பட் அதில் இருந்த சக்ஸஸ் ரேட்டோட இப்போ வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் சக்ஸஸ் ரேட் இஸ் பெட்டர். ஸோ தட்ஸ் வை எவ்ரி ஒன் சூஸஸ் ஆன் எ ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். மேடம், இப்போ இந்த ப்ராசஸில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நினச்சி ஒரு பயங்கள் போயிட்டு நிறையா. ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி ஒரு சில வார்த்தை. சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது வந்துப்பா, இப்போது ஈவன் பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்தாலும் அலர்ஜி வரலாம். எஸ், யூ டேக் ஒன் ஸ்மால் டேப்லெட் ஃபார் பெயின் கில்லர் லைக் NSAIDs, அதில் சிவியர் அலர்ஜிஸ் வந்துருக்கிறது பார்த்துருக்கோம். ஸோ மெடிக்கேஷன் அலர்ஜிக்காக நம்ம பயந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா இட்ஸ் அவர் லாஸ் ஒன்லி. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் இந்த ஹார்மோன்ஸ், நிறைய ஹார்மோன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், எதுலேயும் டிரெக்ட்லி யாருக்கும் வந்து ஒரு அப்நார்மல் அலர்ஜிக் ரியாக்ஷன் வர்றது கிடையாது. மேபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நாங்களே வந்து அவங்கள நிறையா ரெஸ்ட்லெல்லாம் இருக்க சொல்வோம். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாங்களே கொடுப்போம். அஃப்கோர்ஸ் படுத்துகிட்டே இருங்கங்கிற காலம் போயாச்சு. we tell them to do minimum work. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உமன் ஷீ இஸ் ஒர்க்கிங் கோயிங் டு அவர் ஆஃபீஸ்னால் நான் வேணா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணா எடுத்துக்கோமா, தட் வில் பி அட்வைசபிள் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவோம். ஈவன் பேராசிட்டமால் டேப்லெட் ஆர் பெயின் கில்லர்ஸ் ஆல்சோ அலர்ஜி ஆகிறது பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாங்கள் யூஸ் பண்ணுற ஹார்மோன் மெடிக்கேஷன் இது வரைக்கும் நான் பார்த்து யாருக்கும் அலர்ஜிஸ் ஆனதில்லை. சில டைம் சம் ப்ரோஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ்னால சம் இச்சிங் இரிட்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் நிறைய வாட்டி பார்த்திங்கன்னா நாங்களே வந்து பிகாஸ் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஐவிஎஃப் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் ஆர் பெட்டர் டயட் எடுக்க சொல்லுவோம். ஸோ வெயிட் கெயின் ஒபேசிட்டி சிலது நாங்களும் கேசஸ் பார்த்துருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் முதல் இருந்த மாதிரி வி டோன்ட் அட்மிட் பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் ஐவிஎஃப். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் வீட்டிலே இருக்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஆஃபீஸ் கோவர்ஸ்னால் we tell them to take some work from home options அந்த மாதிரி. ஸோ புட்டிங் ஆன் வெயிட் ஒபேசிட்டிங்கிறதெல்லாம் வந்து இஸ் சார்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி மாதிரி தான். தே கேன் ஆல்வேஸ் ரெடியூஸ் இட் போஸ்ட்மார்ட்டம், அதாவது ஆஃப்டர் டெலிவரிஸ் அவங்க சில எக்ஸசைசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா சரியாயிடுவாங்க. தேர் வாஸ் ஆக்சுவலி அ கண்டிஷன் விச் வாஸ் அ லிட்டில் என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரைட்டனிங்காக இருந்த ஒரு கண்டிஷன் இருந்தது ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும். தட் இஸ் ovarian hyperstimulation syndrome சொல்லிட்டு. ஸோ ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓவரிஸில் நிறைய குட்டி குட்டியாக பெரிஃபரல் ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். ஸோ ஹார்மோன்ஸ் ஈவன் மினிமல் ஹார்மோன்ஸ் கொடுத்தா கூட ஒரு 20-30 ஃபாலிக்கல்ஸ் வந்துடும் ஒரே ஒரு ஓவரியில். ஸோ அப்படி வரும்போது நமக்கு எக்ஸ் கூட நிறைய ஊசைட்ஸும் நிறைய நாங்கள் ரிட்ரைவ் பண்ணுவோம். பட் அந்த ஃபாலிக்கல்ஸ் அத்தனை ஃபாலிக்கல்ஸ் டெவலப் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் டெவலப் ஆகும். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்னால் வந்து நிறைய அப்நார்மல் பேத்தோஃபிசியாலஜிஸ் நடக்கும். நிறைய வாட்டர் அக்யூமுலேஷன் இந்த பாடி, அப்டாமனில் நிறைய வாட்டர் அக்யூமுலேஷன் ஆகுறது, அசைட்டிஸ் அந்த மாதிரி ஆகும், ப்ரோட்டீன் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு கண்டிஷன் வந்து இட் வாஸ் அ லிட்டில் ஸ்கேரி. ஈவன் ஐ ஹாவ் சீன் சர்டன் பேஷண்ட்ஸ் ஹூ வர் பேட். ஸோ ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு காலத்தில். பட் சில டைம் வந்து ஈவன் டு சேவ் த மதர், அப்போது த உமன் ஹூ இஸ் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட் நாங்களே வந்து ப்ரெக்னன்சியை டிஸ்கண்டினியூ பண்ணதும் இருக்கும். பிகாஸ் தட் இஸ் சச் அ ஸ்கேரி கண்டிஷன் OHSSங்கிறது. பட் இப்போது லைக் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஓவர் த ரிசர்ச் இத்தனை வருஷத்தில், த மெடிசன்ஸ் விச் வி கிவ், நாங்கள் அந்த எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு, எக் மெச்சுரேஷன் ஆகிறதுக்கு கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம். HCG ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வி ஆர் யூஸிங் அகோனிஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ அந்த அகோனிஸ்ட் இன்ஜெக்ஷன் இல்லைன்னா டியூல் ட்ரிகர் கூட பண்ணுவோம். டியூல் ட்ரிகரில் HCG ரொம்ப கம்மியாக கொடுப்போம். ஸோ இது பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அந்த சைடு எஃபெக்டே இப்போது பார்த்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 15 இயர்ஸ் ஆயிருக்கும். இவ்வளோ நாள் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் நீங்கள் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை மேம். அப்போது இந்த IVFனால பிறக்கிற குழந்தைங்களுக்கு எனி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? நாட் ரியலி. ஆக்சுவலி
அனாமலிஸ் ஆகட்டும் ஓகே ஆர் கஞ்சனைட்டல் டிஃபெக்ட்ஸ் கஞ்சனைட்டல் இந்த ஜெனட்டிக் மேல்ஃபார்மேஷன்ஸ் ஆகட்டும் கிராஸ்லி அதிகமாக ஐவிஎஃப் பேபிஸில் இருக்குன்னு எங்களால் சொல்ல முடியல. ஓகே அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டாலே வந்து கஞ்சனைட்டல் அனாமலிஸ் ஆர் மோர். இப்போ மதரோட ஏஜ் மோர் தென் 30-35ன்னு சொன்னாலே த சான்சஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் அந்த மங்கோலிசம் பேபிஸ் எல்லாம் கூட அதெல்லாம் கூட இப்போ ஜாஸ்திங்கிறது தெரியும். ஸோ அதுக்காகவே நாங்கள் சில டெஸ்ட் எல்லாம் கூட 3rd month ஆஃப் ப்ரெக்னென்சிலெல்லாம் பண்ணுறோம். ஸோ ஐவிஎஃப்னால டிரெக்டாக வந்து அப்நார்மல் சில்ட்ரன் பார்ன் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் நிறைய அந்த ட்வின்ஸ் எல்லாம் இருக்கும்போது சில டைம் வந்து ப்ரீடேர்ம் ப்ரெக்னன்சிஸ் ப்ரீடேர்ம் டெலிவரிஸ் ஜாஸ்தி. அதாவது முழுமையாக 40 வாரத்துக்கு வந்து டெலிவரி ஆக வேண்டியது சில டைம் 28 weeks 30 weeks. இப்போ எங்கள் சென்டர்லேயே வி டெலிவர்ட் சில்ட்ரன் அட் 24 weeks and 25 weeks. அண்ட் தேங்க்ஸ் டு த NICU. ஏன்னா அவங்களால தான் எங்களால் அந்த பேபிஸை வந்து we can give them treatment, keep them alive. அண்ட் 7th month 8th month அவங்க ஒரு 32 weeks ஆகும்போது we discharge them. அந்த மாதிரி முழுமையாக நார்மலாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி. மேடம் இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அந்த கப்பலோட டயட் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது எப்படி இருப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியும்? ஆக்சுவலி வந்து தெர் இஸ் நாட் மச் ஆஃப் சேஞ்ச் இன் ஐவிஎஃப் பேஷண்ட்ஸ்க்காகான்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐவிஎஃப் பேஷண்ட்ஸ் லைக் most of them are healthy individuals. They might be like 30s to 40s குள்ளே இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் மோர் தென் 40 ஏஜ் குரூப்பில் வர்ற பெண்மணிகளும் இருக்காங்க. we give them லைக் அந்த ஏஜ் குரூப் வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து we should be careful about their diabetes status, hypothyroidism status, இல்லை சிலருக்கு வந்து பிபி ஹை பிபி இருக்கும். ஸோ ஜென்ரல் மெடிக்கல் காசஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா. ஏஜ் ஆக 30-35 ஆனது பிறகு வர்ற நோய்கள் பற்றி அப்போ வந்து கொஞ்சம் நம்ம மோர் கேர் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் விமனில் வந்து அந்த சமயத்தில் வந்து ஈவன் சர்விக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஸோ பாப்ஸ்மியாஸ்க்கெல்லாம் கூட கண்டிப்பாக எடுப்போம். ஏன்னா நாளைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த இடத்துல வரக்கூடிய நம்ம நோயை வந்து பார்க்காம விடக்கூடாதுங்கிறதுக்காக. மற்றபடி ஆஃப்டர் டெலிவரி அ உமன் வுட் பி ஸ்டில் த சேம். ஒரு நார்மலாக டெலிவரி ஆனால் எப்படி இருப்பாங்க வந்து. ஏன்னா ஐவிஎஃப் பண்ண பேஷண்ட்டில் வந்து நார்மலாக டெலிவரி ஆகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, சிசேரியன் தான் ஆகணும்னு ஒன்றும் இல்லை. பட் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் தெம் அந்த சுச்சுவேஷனில் அந்த வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் எது அவங்களுக்கு பெஸ்ட். பெயினோட நல்ல 36 weeks to 37 weeks நல்ல பெயினோட வர்றவங்க நார்மல் டெலிவரி கூட கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போது. பட் இதே வந்து 36 weeks 37 weeks இன்னும் ரீச் ஆகாமல் பெயினோட இல்லை வாட்டர் லீக் ஆகிட்டு வந்தாங்கன்னா நம்ம இமீடியட்டாக சிசேரியன் செக்ஷன் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ண வேண்டியது வரும். மேம் இப்போ நீங்கள் பார்க்குற காமன் மித்ஸ் என்ன இருக்குது மேடம்? மக்கள் மத்தியில் என்னென்ன மித்ஸ் இருக்குது? காமன்லி லைக் நிறைய பேர் வந்து ரொம்ப டைம் எடுத்துடுறாங்க டிசைட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லைக் தே வாண்ட் டு கோ ஃபார் ட்ரீட்மெண்ட், பட் அந்த ஒரு ஃபியர் இதில் வந்து எனக்கு அந்த மெடிசின்ஸ்னால ப்ராப்ளம் வந்துடுமா, இல்லை ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடுமா. இப்போ நிறைய கன்சல்டேஷனுக்கு வர்ற பேஷண்ட்டே வந்து உட்காந்து நாங்கள் பென் எடுத்து ஏதோ எழுதும் போது சொல்லிடுவாங்க, எங்களுக்கு நிறைய மெடிசின்ஸ் அலர்ஜி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு நேம் எ ஃபியூ எது அப்படின்னு கேட்டால் தே ஓன்ட் ஹாவ் அன் ஆன்சர். பட் எனக்கு கேஸ்ட்ரிக் ஆகும், இல்லை எனக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஹாவ் தட் ஃபியர் ஆஃப் மெடிக்கேஷன் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் இஸ் ப்ராபப்ளி த காஸ்ட். ஏன்னா ஐவிஎஃப் அந்த மாதிரியான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் இந்த ஐவிஎஃப்ல வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், வி கேன் ஈவன் ஆஃபர் தெம் பிஜிடிலாம் பண்ணலாம். அதாவது எம்ப்ரியோஸை வந்து நார்மலாக இருக்கா எம்ப்ரியோஸ் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கூட நம்ம ஒன்லி த யூப்ளாய்டு எம்ப்ரியோஸ், அதாவது குரோமோசோமலி நார்மல் எம்ப்ரியோஸ் சூஸ் பண்ணி நாங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கலாம். ஸோ தட் வில் மேக் தெம் ஸ்பெண்ட் மோர் ஆல்சோ. பட் சில கண்டிஷன்லேயே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண் வந்து தன்னால் ப்ரெக்னென்சி ஆகுறாங்க, ப்ரெக்னென்சிக்கு ப்ராப்ளமே இல்லை, பட் 3rd month 4th month 5th monthக்குள்ளே நிறைய வாட்டி மிஸ்கேரேஜஸ் ஆகுது.
ஸோ அப்போ வந்து கர்ப்பப்பை வாயினால கூட இருக்கலாம். ஸோ கர்ப்பப்பை வாயினால வரக்கூடிய ப்ராப்ளம்க்கு வி கிவ் அ ஸ்டிச். பட் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் 6th வீக் 8th வீக்கிலலாம் வந்து மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா வி ஹாவ் டு மேக் ஷுர் அந்த எம்ப்ரியோஸ் நாங்கள் நார்மலாக அவங்களுக்கு தங்கிட்டு இருக்கிற எம்ப்ரியோஸில் சம் அப்நார்மாலிட்டி இருக்கலாம். ஸோ ஜெனட்டிக்காக அவங்க 2 பேருக்கும் குரோமோசோமல் டெஸ்ட் பண்ணும்போது சில டைம் வி ஃபைண்ட் அவுட் தட் த மேன் வுட் ஹவ் ஹேட் சம் இன்வர்ஷன், அந்த குரோமோசோமல் இன்வர்ஷன்ஸ் ஏதாவது இருக்கும், இல்லை அந்த உமனில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த எம்ப்ரியோஸில் இதே ப்ராப்ளமோட தான் வச்சிட்ருக்கோமாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ வி டூ அ பிஜிடி டெஸ்ட் டு ஐ ஃபைண்ட் அவுட். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில் தே ஹாவ் அ சைல்ட் பர்த் நார்மல், ஒரு 4 years 5 years டவுன் த இயர்ஸ் அந்த குழந்தைய வந்து நல்லா ஓடிட்டு இருந்த குழந்தை திடீர்னு நடக்க முடியாமல் தென் ஒரு சம்திங் லைக் டிச்சின் மஸ்குலர் டிஸ்ட்ரோபிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து அடுத்த குழந்தைக்கும் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஃபியர்னால வி கேன் டூ பிஜிடி. ஓகே, பிஜிடி பண்ணிவிட்டு இந்த பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேணால் வைக்கலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆல் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால அது ஒரு டிஃபிகல்ட்டி கப்புள்ஸில். மேம் அப்போ வந்து எனி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு? ரைட் நவ் ஆக்சுவலி 2 or 3 centers சென்னையில் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே ஐவிஎஃப் இப்போது கொண்டு வந்துட்டுருக்காங்க. டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் மேட் அவைலபிள் வெரி ரீசென்ட்லி. ஸோ இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஒன்லி லாஸ்ட் இயர் தான் the health minister had spoken about it. And ஏன்னா இவ்வளோ நீட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும்போதும் எல்லாருமே ப்ரைவேட் சென்டர்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கஷ்டம். ஆர் அவங்களுக்கு ஒரு ஐயுஐ ஒருக்கும் போவாங்க, அதுக்கப்புறம் தே கான்ட் ஸ்பெண்டுங்கிறதுனாலையும் நிறுத்துறாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு கம் அவுட் வித் ஐவிஎஃப் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். மேம் நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதுவும் இப்போ ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு மேனோ இல்லை ஃபீமேலோ, மேலோ இல்லை ஃபீமேலோ, மேலுக்கு ஒரு வேளை இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃபீமேலுக்கு எக்ஸ் இல்லாமல் இருக்கட்டும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி மேம் ஹேண்டில் பண்ண முடியும்? ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ மேனில் வந்து எசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். அதாவது அவங்க கொடுக்குற சாம்பிளில் வந்து ஸ்பெர்ம்ஸே இல்லாமல் இருக்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இந்த எசோஸ்பெர்மியா ப்ராப்ளம் வந்து வெதர் இட் இஸ் அப்ஸ்ட்ரக்டிவாக இல்லை நான் அப்ஸ்ட்ரக்டிவாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது வந்து சாம்பிளில் ஸ்பெர்ம்ஸ் இருக்காது. பட் தென் அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஹார்மோன்ஸ் நார்மல் லெவலில் இருக்கும். எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் எல்லாம் நார்மலாக இருக்கும், டெஸ்டோஸ்டெரான் நார்மலாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வாட் வி கேன் டூ இஸ் டைரெக்டாக வந்து டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ்லேருந்தா ஆர் எபிடைடமிஸ்லேருந்தா வந்து சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே ஸ்பெர்ம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அங்கே ஸ்பெர்ம்ஸ் இருந்ததுன்னா இது கிளியர் கட் கேஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியா. ஸோ ஐவிஎஃப் பிளான் பண்ணிவிட்டு ஸ்பெர்ம்ஸை வந்து அந்த இடத்துலேருந்து நாங்கள் ரெட்ரைவ் பண்ணிவிட்டு ஸ்பெர்ம் சாம்பிள் வந்து லேப் கொடுத்தோன்னா அவங்க அது ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு தே டூ த சேம் ஐவிஎஃப் ப்ரோட்டோகால். ஒரு எக்குக்குள்ளே ஒரு ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, சே அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியா இல்லை, இது வந்து ஈவன் டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ்லேயும் வந்து டியூபியூல்ஸும் செல்ஸ் நல்லா இல்லை, அங்கேயும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னு வந்ததுன்னா தென் டோனர் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அதாவது இஃப் தே ஆர் வில்லிங். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள்ல மாதிரி ஆகிடும் நமக்கு. அதாவது உங்களுக்கு ஸ்பெர்ம்ஸே இல்லை, ஸோ நீங்கள் வந்து டோனர் ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து ஆர் யூ வில்லிங். ஸோ இதில் வந்து இட் இஸ் நாட் நெசசரி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ வி டாக் ஒன்லி டு த கப்புள். ஸோ த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வில்லிங்னஸ் கொடுத்து கன்சென்ட் எல்லாம் சைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா then we go for a donor sperm program. So donor sperms are available with art banks. There are banks, sperm banks available. So அங்கே வந்து நாங்கள் we place them the request. For example, அவங்களுக்கு ஒரு சில ரெக்வெஸ்ட்ஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர் ஸ்கின்னாக இருக்கணும், இல்லை ஐ கலர் இந்த மாதிரி இருக்கணும், பிளட் குரூப் என்னோட பிளட் குரூப்பாக இருக்கணும் அங்கிற மாதிரி அவங்க they will give some requests. ஸோ அதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு we do IUI. in those cases நம்ம IUI பண்ணாலும் கூட போதும். ஓகே, if the women's health is fine.
பட் சேம் திங் இன் உமன், அவங்களோட ஏஎம்ஹெச் இஸ் டோட்டலி வெரி லோ. ஸோ தேர் இஸ் நோ ஒவேரியன் ரிசர்வ் அட் ஆல். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவை 0.5 ஏஎம்ஹெச்சில் வராங்க, ட்ரை பண்ணுறோம், எக் 1 or 2 எக் எடுக்கிறோம், பட் எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகிறது இல்லை. அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் ஏஜ்ட் ப்ராப்ளம்னால கூட இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் எண்டோமெட்ரியாசிஸ் ஈவன் அ 30-year-old உமனுக்கும் சில டைம் டோனர் எக் தாங்க ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோனர் எக்ஸுங்கிறது வி ஐடென்டிஃபை அ டோனர். ஸோ அந்த டோனருக்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் எக்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸை வந்து வி யூஸ் இட் வித் மேன்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஸ்பெர்ம் அண்ட் கிரியேட் எம்ப்ரியோஸ். அண்ட் த எம்ப்ரியோஸ் ஆர் பிளேஸ்ட் இன் திஸ் உமன்ஸ் womb, யூட்ரஸ்குள்ளே. ஸோ தட் இஸ் ஒன். another thing is the third party program is surrogacy. இப்போ அந்த உமனோட ஹெல்த்தே நல்லா இருக்காது, ஆர் அவங்களுக்கு பிறவிலேயே வந்து கர்ப்பப்பை சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம், பட் அவங்களுக்கு ஓவரிஸ் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க எம்ப்ரியோஸ் அவங்கக்கிட்டே நாங்கள் அவங்களோட எக்ஸ் எடுத்துகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம்ஸ் யூஸ் பண்ணி எம்ப்ரியோஸ் க்ரியேட் பண்ணி மூணாவது பர்சன், தட் இஸ் அ உமன் ஹூ இஸ் கோயிங் டு பிகம் அ சருகேட் மதர், வாடகை தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து இப்போ லீகலி வந்து இட் இஸ் டன். அண்ட் வி ஹாவ் டு கோ த்ரூ த லீகல் பெஞ்ச். லைக் இப்போது கிட்னி டோனர்ஸ்க்கு எப்படி இதுங்கிற மாதிரி இவங்களும் வந்து தே ஷுட் பி ஒன் அமாங் தேர் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் க்ளோஸ் ஃபேமிலி ஆர் சம் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஆல்ட்ருவஸ்டிக்னு சொல்லுவோம். ஆல்ட்ருவஸ்டிக்னா அவங்க வந்து தே ஷுட் ஹெல்ப் தட் கப்புள் டு ஹாவ் அ சைல்டு, பட் மானிட்டரி கெயின்ஸ்க்கு இல்லாமல் பண்ணுற மாதிரி தான் இப்போ வந்து இந்த லேட்டஸ்ட் லீகல் திஸ் திங் த ஆர்ட் பில்லுன்னு சொல்லுவோம். 2021 தான் லேட்டஸ்ட் ஆர்ட் பில் ஆல் ஓவர் இந்தியா இட்ஸ் பில் பாஸ் ஆச்சு. ஸோ அது படி நாங்கள் பண்ணும்போது we have to, the couple has to identify the surrogate. ஸோ அவங்களோட ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்களும் செக் பண்ணுவோம். பட் திஸ் கோஸ் த்ரூ த கவர்மெண்ட் போர்ட். ஸோ we sent it to the DMS. அங்கே போர்டில் வந்து அவங்களும் வந்து அந்த உமன் இஸ் ஹெல்தி எனஃப் டு கேரி எ ப்ரெக்னென்சிங்கிறதும் அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஷீ வில் கேரி ஆன் த ப்ரெக்னென்சி 9th month வரைக்கும் அவங்க கேரி ஆன் பண்ணிவிட்டு legally when the child is born and the baby வந்து இந்த the parents வந்து அந்த பேபியை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். பட் திஸ் வில் பி டோட்டலி அ லீகல் ப்ரோக்ராம் மாதிரி. மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் இன்டர்வியூ. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சரியாக போகாமல் இருந்துச்சு. டெஃபினட்டாக இந்த இன்டர்வியூ மூலிமா நிறைய, அதுவும் உங்கள் மூலிமா நிறைய தெரிய வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ.